coming? நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்திலிருந்து ஒரு நபரை காணவில்லை அப்படிங்கிற ஒரு சம்பவம் கிடையாது. இங்கே இருந்து ஒரு கிராமத்தையே காணோம். எங்கடா இங்கே இருந்த கிணத்தை காணலைங்கிற மாதிரி ஒரு கிராமமே காணாமல் போயிருக்கு. கனடாவின் வடக்கு பகுதியில் இருக்கும் அந்த உறைந்த பனி பிரதேசம், சுற்றிலும் பனி, கண்களுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் வெறும் பனி மட்டுமே இருந்த பகுதி. அந்த பகுதியில் இருந்த ஒரு இனுவிட்டி கேம்ப். ஒரு நாள் அங்கு இருந்த மக்கள் மொத்தமாக காணாமல் போனார்கள். அவர்களுடைய வீடுகள், பொருட்கள் எல்லாமே இருந்தது. ஆனால் அந்த மக்களை மட்டுமே காணவில்லை. அவர்கள் தங்களாகவே அந்த இடத்தை விட்டு போனார்களா, அல்லது அங்கே ஏதாவது ஒரு மர்மமான சம்பவம் நடந்து அதுக்கப்புறம் காணாமல் போனார்களா? இன்று வரை இது ஒரு தீர்க்க முடியாத மர்மமாகவே உள்ளது. உண்மையில் அன்று என்ன நடந்தது? இந்த சம்பவம் ஒரு உண்மையான மர்மமா, இல்லை காலப்போக்கில் கட்டப்பட்ட ஒரு மர்ம கதையா? அதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கதையின் முழு உண்மை உங்களுக்கு தெரியுமா? கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் வேறு ஒரு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இப்படி உலகம் மறந்து போன உண்மையான மர்மங்களை ஆதாரங்களோடு தெரிந்து கொள்ள டால்க்ஸ் ஆஃப் ட்ரூத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏனென்றால் அடுத்த கதை இதைவிட அதிர்ச்சியாகவே இருக்கலாம். அது சரியா 1930வது காலகட்டம். இன்றையிலிருந்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னாடி கனடாவின் வடக்கு பகுதியில் லேக் ஆஞ்சிகுனி என்ற ஒரு ஏரி. ஏரின்னு சொன்ன உடனே யாரும் ஏரி முழுக்க வெள்ளம் அப்புறம் சுற்றி வயல் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது ஒரு பனி ஏரி, அதாவது பனியால் உறையப்பட்ட ஒரு ஏரி. அந்த ஏரி மட்டும் இல்லை, ஏரிகளை சுற்றிலும் கண்கள் எட்டும் தூரம் வரைக்கும் வெறும் பனி மட்டுமே இருக்கும். அங்குள்ள மரங்கள் கூட இலைகளுக்கு பதிலாக பனி சுமந்து கொண்டிருந்தது. அங்கு ஒரு சிறிய கிராமம் ஒன்று இருந்தது. அதில் இனுவிட்டு என்ற ஒரு ட்ரைப்ஸ் இன மக்கள் வாழ்ந்து வந்தனர். அதில் சுமார் 50 முதல் 100 மக்கள் தங்கள் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் ஒரு வேட்டையாடி இனம். வேட்டையாடுதல் போன்ற வேலைகளை செய்து வாழ்ந்து வருபவர்கள். விலங்குகள் இடம் மாறி போக போக இவர்களும் தங்கள் இடத்தை மாற்றிக் கொள்வார்கள். அதாவது அதிக விலங்குகள் எந்த இடத்தில் இருக்குதோ அதற்கு தக்கன இவர்கள் தங்களது இடங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இது அவர்களது உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக. அப்படி இருக்கிற ஒரு சமயத்துல தான் ஒரு வேட்டைக்காரர் ஒருவர் கால்நடையாக வியாபாரத்துக்கு வராரு. அவர்தான் ஜோ லெபெல்லி. அப்பொழுது அவர் வழக்கமாக போற அந்த கிராமத்திற்கும் வியாபாரத்துக்கு போறார். அப்படி போற இவர் அன்னைக்கு ஒரு விசித்திரமான ஒரு சம்பவத்தை பார்க்கிறாரு. இவர் எப்போ அந்த கிராமத்துக்கு போனாலும் குழந்தைகளோட விளையாட்டு சத்தம் மற்றும் நாய்களோட சத்தம், அப்புறம் அங்குள்ள மக்கள் வேலை செய்கிற சத்தம், இப்படி ஏதாவது கலகலப்பாகவே இருக்கிற அந்த இடத்துல ஒரு நிசப்தமான அமைதி. இவர் உடனே பதட்டத்துடன் சுற்றி சுற்றி பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கு எந்த ஒரு மனிதர்களையும் காணவில்லை. அதாவது சமைத்து கொண்டிருந்த சமையல் அறையில் சமையல் வேலை பாதியிலேயே நிற்கிறது. குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்த பொருட்கள் அங்கங்கே கிடக்கிறது. பெரியவர்கள் வேலை செய்ய மற்றும் வேட்டையாட பயன்படுத்தக்கூடிய சாதனங்களும் வெளியே விழுந்து கிடக்கின்றன. ஆனால் மக்களை மட்டுமே காணவில்லை. இதனால் பதட்டத்துடன் இவர் அருகிலிருந்த ஒரு போஸ்டல் ஆபீஸ் மூலமாக RCMBக்கு தகவல் கொடுக்கிறார். RCMB அப்படின்னா ராயல் கனடியன் மவுண்டட் போலீஸ். இது அந்த காலத்தில் அங்கே இருந்த ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட். அவர் தகவல் கொடுத்த உடனே போலீஸ்காரங்க ஜோ லெபெல்லி கூட அங்கே போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கே எந்த ஒரு மனிதர்களும் இல்லை. ஒவ்வொரு குடிசைகளாக சுற்றி சுற்றி தேடக்கூடிய நேரத்தில் கூட ஒரு உயிருள்ள எந்த ஒரு சம்பவத்தையும் அவர்கள் பார்க்கவில்லை. சிறிது தூரத்தில் சில நாய்கள் பட்டினியால் இறந்து கிடந்தன. அது அந்த கிராம மக்கள் வளர்த்த நாய்களே. இப்படி சில விசித்திரமான சம்பவங்களை பார்த்தவுடன் இன்வெஸ்டிகேஷனும் பல கோணங்களில் நடத்தப்படுகிறது. இன்வெஸ்டிகேஷன் பல கோணங்களில் நடந்தும் நாட்கள் மாதங்களாக மாறியும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதன் பிறகு இந்த ஒரு கேஸ் அன்சால்வ்டு கேஸாக ரிப்போர்ட் க்ளோஸ் செய்யப்படுகிறது. This case is unsolved. ஆனால் இந்த சம்பவம் நடந்த அன்றிலிருந்து சுமார் 29 வருடங்கள் கழித்து இந்த கேஸை பற்றி பிராங்க் எட்வர்ட்ஸ் என்ற ஒரு எழுத்தாளர் தனது ஸ்ட்ரேஞ்சர் தென் சயின்ஸ் என்ற ஒரு புத்தகத்தில் தெளிவாக விளக்கினார். அதன் பிறகு இந்த கதை இன்னும் பிரபலமாக மாறியது. ஒரு கிராமமே காணாமல் போன ஒரு கதை உலகம் முழுவதும் காட்டுத்தீ போல் பரவியது. அப்படி அன்னைக்கு என்ன நடந்து அப்படிங்கிற பதிலை தேடி சில ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட், அப்புறம் சில டாக்குமெண்ட்ரி ரைட்டர்ஸ் ராயல் கனடியன் மவுண்டன் போலீஸ் அதாவது RCMBின் பதிவுகளை மீண்டும் ஆய்வு செய்தனர். இப்பொழுது அந்த அன்சால்வ்டு கேஸ் ஒரு ட்விஸ்டட் கேஸாக மாறுகிறது.
அந்த பகுதியில் இருந்த ஒரு கிராமம் காணாமல் போனதாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ பதிலும் கிடைக்கவில்லை. இனுவிட் கிராம மக்கள் சாதாரணமாகவே இடம்பெயரும் தன்மை கொண்டவர்கள். அவர்கள் அந்த சமயத்தில் அங்கு இருந்ததற்கான எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் இல்லை. பின்னர் RCMP இந்த கதையை அர்பன் லெஜெண்ட், அதாவது காலப்போக்கில் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு மர்மம் என்று விளக்கியது. அப்படி பார்த்தா ஜோ லெபெலி அன்னைக்கு பொய் சொல்லியிருப்பாரா என்றால் அதற்கும் எந்த ஒரு உறுதியான பதிலும் இல்லை. சில டாக்குமெண்ட்ரி ரிப்போர்ட்ல ஜோ லெபெலி உண்மையிலே ஒரு காலியான இனுவிட் கேம்பை பார்த்திருக்கலாம். ஆனால் அது சாதாரணமாக காலி செய்யப்பட்ட ஒரு முகாமா கூட இருக்கலாம். அந்த செய்தி காலம் செல்ல செல்ல ஒரு கியூரியாசிட்டிக்காக பல விஷயங்களை எடுத்துக்கட்டி சொல்லி அது ஒரு மர்ம கதையாக கூட மாறியிருக்கலாம் அப்படின்னு ரிப்போர்ட்ல இருக்குது. ஆனால் இதில் எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் கிடைக்கவில்லை. இவங்க சொல்றது போல சாதாரணமாக காலி செய்யப்பட்ட கிராமமாக இருந்தால் அந்த இனுவிட் கிராம மக்கள் அன்றாட வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களை அங்கே விட்டு செல்வதற்கு வாய்ப்பில்லை. தாங்கள் வளர்த்த நாய்கள் பட்டினியால் கிடக்கட்டும் என்றும் விட்டு செல்வதற்கும் வாய்ப்புகள் குறைவுதான். இது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு தாட் மட்டும்தான். இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் விசாரணையில் சில சந்தேகங்கள் வருகின்றன. அன்று ஜோ லெபெலி பார்க்கும் பொழுது வானத்தில் தெரிந்த அந்த நீல நிற ஒளி என்னது? அங்கு இருந்த கல்லறைகள் அனைத்தும் தோண்டப்பட்ட நிலையில் கிடந்ததற்கான காரணம் என்ன? இப்படி பல கோணங்களில் விசாரணைகள் நடந்தும் ஆண்டுகள் பல கடந்தும் இந்த சம்பவம் ஒரு மிஸ்டரியாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஏதாவது ஒரு தாட் என்ன போல உங்களுக்கும் இருந்தால் தாராளமாக கமெண்டில் சொல்லலாம். உங்களுடைய சிறந்த கமெண்ட் அடுத்த வீடியோவில் வரும். இந்த கதை உங்களை ஒரு நிமிடமாவது யோசிக்க வைத்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இதே மாதிரி உண்மையான சம்பவங்கள், மறைக்கப்பட்ட வரலாறுகள், தீர்க்கப்படாத பல மர்மங்களை பற்றி தெரிந்து கொள்ள டால்க்ஸ் ஆஃப் ட்ரூத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் போகும் முன் ஒரே ஒரு கேள்வி, இந்த மர்மத்திற்கு உங்களுடைய பதில் என்ன கமெண்டில் சொல்லுங்க. சிறந்த கமெண்ட் அடுத்த வீடியோவில் வரும். அடுத்து ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். டாடா, பை பாய்.